திரும்பி வந்துட்டாருங்க விஜய். திரும்பி ஒலி வந்துட்டார். மேடை போட்டு பிரச்சாரம் பண்ணுற வந்துட்டார். மார்க்கு 10th +2க்கு அதிக மார்க் எடுத்தவங்க முதல் மார்க்கு 2வது மார்க்குக்கு நீங்கள் பாராட்டு விழா தெரியுங்க. வருஷம் தெரிவிக்கிறீங்க. உற்சாகமூட்டுங்க. அது படிப்பை பற்றி மட்டும் பேசுங்க. அடுத்த வருஷம் வந்துடுவார், முதலமைச்சராக வந்துடுவார். இதில் அவர் சிரிக்கிறார் வெள்ளை காலில் கலச்சிக்கிட்டு. பிள்ளைவெல்லாம் பேச விட்டு புள்ள மூஞ்சி இப்படி போகுது. பிள்ளைய தூக்கி முச்சம் போடுண்டா மூஞ்சியே இப்படி போகுது. இவரெல்லாம் மக்களுக்கு சேவை செய்ய போகிறாரு நம்ம விஜய் அண்ணன் அவர்கள். விஜய் இப்படி இருக்கார். இப்படி ஒரு சகஜமாக ஃபஸ்ட்டு மனுஷரோட சகஜமாக அனுசரித்து பழவ தெரியல. ஒரு நெருக்கமாக சொசியலிசமாக வளர்க்க தெரியல. அந்த அம்மா ஃபோட்டோ எடுத்து பிள்ளைய கொடுக்குறாங்க. அரை மனசோட வேண்டாம் வெறுப்பாக முடித்து வாங்குறாரு, முத்தம் போடுறாரு. இவர் அரசியலாம் நாளைக்கே அவர் முதலமைச்சர் ஆகிடுவாராம். அவங்கள மக்களாக ஒரு ஹாலில் கூட்டம் கூடி அவங்களாம் முடிவு எடுத்துக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்கள முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க. ஒரு இது இல்லை, பக்குவம் இல்லை. பிள்ளைகிட்ட கேட்டுக்கிறாரு, உனக்கு நான் முத்தம் போடு. யாராவது பிள்ளைகிட்ட கேட்டுன்னு முத்தம் போடுவாங்களா? பிள்ளைய பாசமாக அணைச்சி தூக்கி வச்சுக்கிட்டு பிள்ளைகிட்ட பாசம் நேசத்தோடு முத்தம் போடுவாங்க. முத்தம் போடவா அவங்க அம்மா அந்த தாய் சொல்கிறாங்க பிள்ளைக்கு முத்தம். இதே மாதிரி கேலி கூத்து ஆளெல்லாம் சிரிப்பாக இருக்குது. ஏற்கனவே சொல்லியாச்சு, மெண்டல்தனமாக பிஹேவ் பண்ணாத. நீ ஒரு தலைவராக இருக்குன்னா தலைவர் மாதிரி ஒரு கம்பீரமாக இருக்குன்னு. புஷ்டியானந்து கிஷ்டியானந்து அவன் இவர் ஆலோசனைக்கு 8 பேர். நமக்குன்னு ஒரு இது வேணால் ஒரு ஒரு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இவங்க மாவட்ட தொகுதி வாரியாக இவங்க பரிசு கொடுக்குறாங்க. அடுத்துக்குள்ளே தொகுதியில் இவங்க தொகுதி வாரியாக இவங்க எம்எல்ஏ சீட்டு வாங்கிட்டாங்க. எம்எல்ஏ சீட்டு கிடச்சிட்டாங்க உங்களுக்கு. தொகுதி வாரியாக இவங்க கும்மிடிப்பூண்டி, நெல்லை மாவட்டம், கடலூர் மாவட்டம் இவங்க தொகுதி வாரியாக பிரிக்கிறாங்க. இந்த புஷ்டி கிஷ்டி ஆனந்து அந்த அரைவேக்காடு, முக்காவேக்காடு, ஆர்வக்கோளாறு முதலமைச்சர் ஆகி உன்னைய பின்னாடி இவனை சுரண்டி சாப்பிட. இவனை சுரண்ட மாட்டானுவ. இவனை அப்படியோ கவர்மெண்ட் கொடுக்குற மாதம் சம்பளம் 50,000 ரூபா வாங்கி வச்சுக்கிட்டு இவன் நாட்டுக்கு செய்ய போகிறாங்க. காலங்காலமாக அரசியலையே கரைச்சி குடித்தவன் தத்தரிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. இவங்க நேற்று கட்சி ஆரம்பித்து நாளைக்கு முதலமைச்சர் ஆகி இவங்க சுரண்டாமல் வாயில் போட்டுக்காமல் இவங்க நாட்டையே உண்டாக்குறாங்களா? இந்த கம்நாட்டியோட இந்த பேசுனியா வந்தாரங்க அவங்க நிச்சயங்களா இந்த பேசுகிறாங்க. ஒரு பேச்சில் ஒரு இது தெளிவு இல்லையா? தெளிவு இல்லை பேச்சில், ஒரு தெளிவாக இல்லை. இவங்க என்ன பேசுனுன்றே புரியல. இவெல்லாம் அரசியலுக்கு என்னத்தை சாதிக்க போகிற? சின்ன 10வது படிக்கிறவன் 8வது படிக்கிறவங்கெல்லாம் ஓட்டு போட போகிறாங்க உனக்கு. அண்ணா வருவார் ஏன் அறிவு கட்ட ஜென்மங்களா? படிக்கிறவங்கள சுய அறிவு வேணும் உங்களுக்கு. 5வது அறிவோடு நீங்கள் நடந்துக்கங்க. அப்போ தான் இந்த உள்ள தலைமுறைகள் உயரம். அறிவு வேணும், ஆற்றல் வேணும் மனுஷனுக்கு.